மார்ட்டின் லூதர் கிங் ஃபைல்ஸ் என்ற பல லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வெளியிட்டு அமெரிக்காவில் அடுத்த புயலை கிளப்பியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த ஆவணத்தில் அப்படி என்ன உள்ளது? ட்ரம்ப் இதனை அவசர கதியில் வெளியிட வேண்டியதன் அவசியம் என்ன என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. I have a dream. நிறவெறிக்கு எதிராக அறப்போராட்டம் நடத்தி வரலாறு படைத்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கொல்லப்பட்டது தொடர்பான 2,30,000 பக்கங்களை அவருடைய குடும்பத்தினுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி ட்ரம்ப் அரசு வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய அவருடைய இந்த அரசு தான் இதை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய டிகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். உலக வரலாற்றில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய வெகு சிலரில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ரொம்ப முக்கியமானவர். அமெரிக்காவில் கருப்பின மக்கள் மீதான ஒடுக்குமுறை அப்படிங்கிறது நீண்ட இருண்ட வரலாற்றை கொண்ட ஒன்று. அடிமைத்தனம், சட்டப்பூர்வ இனப்பாகுபாடு, அது மட்டும் இல்லாமல் அமைப்பு ரீதியான இனவெறி அப்படின்னு பல வடிவங்களில் பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது இந்த கருப்பின எதிர்ப்பு வெறுப்பு அப்படிங்கிறது. அமெரிக்காவில் 17ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலிருந்து லட்சக்கணக்கான கருப்பின மக்கள் ஆடு மாடுகளைப் போல பிடிக்கப்பட்டு கப்பல்கள் அடைக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டனர். அங்கு அவர்கள் தோட்டங்களில் அடிமைகளாக கொடூரமான முறையில் நடத்தப்பட்டாங்க. சவுக்கடி, சங்கிலிகளால் கட்டி வைத்தல் போன்ற பல கொடூரங்கள் அரங்கேறின. இதெல்லாம் நம்ம அமெரிக்க வரலாற்றினுடைய கருப்பு பக்கங்கள்னு பார்க்கலாம். நிறைய அம்சங்கள் இது போன்ற செய்திகளை பார்க்க முடியும். இந்த சித்திரவதைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருந்தது தான் அதில் ஒரு அநியாயம். இப்படி கருப்பின மக்களுக்கு எதிரான இந்த நெருக்கடிகளில் ஒன்று தான் ஜிம்க்ரோ சட்டங்கள், அதாவது ஜிம்க்ரோ லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டங்கள் என்ன பண்ணுது? இந்த சட்டங்கள் அடிப்படையில் கருப்பின மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துது. பொது இடங்களான பள்ளிகள், பூங்காக்கள், நூலகங்கள், கழிப்பறைகள், பேருந்துகள், ரயில்கள், உணவகங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வெள்ளையர்களுக்கு மட்டுமே ஒயிட்ஸ் ஒன்லி அப்படின்னும், நிறத்தவர்களுக்கு அதாவது கலர்டு அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. இந்த கொடூரங்களை கண்டு கொதித்து எழுந்தவர்கள் பலரும் இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான மனிதர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். நிறவரிக்கு எதிராகவும் கருப்பின மக்களுடைய சம உரிமைக்காகவும் அகிம்சை வழியில் பல முக்கியமான போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினார் இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஏப்ரல் 4, 1968 அன்று டென்னசிங்கிறது அங்கே இருக்க ஒரு மாகாணம், அதில் மெம்பிஸ் நகரில் சுட்டுக் கொல்லப்படுறாரு. அவர் லோரென் மோட்டல் அப்படிங்கிற ஒரு விடுதியின் 2ஆம் மாடி பால்கனியில் நின்று கொண்டிருந்த போது தான் துப்பாக்கியால் சுடப்படுறார். துப்பாக்கி சூட்டில் அவர் கழுத்தில் குண்டு துளைத்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் கூட அங்கு அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறார். அப்போது அவருக்கு வயது 39. இந்த கொலை தொடர்பாக ஜேம்ஸ் எல் ரே அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அவருக்கு 99 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. டென்னசி மாகாண சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜேம்ஸ் கல்லீரல் பாதிப்பு காரணமாக 1998ஆம் ஆண்டு உயிரிழந்துடுறாரு. முதல்ல ரே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் கூட ராவுல் என்கிற ஒருத்தரால் தான் இதில் நான் சிக்க வைக்கப்பட்டதாக சொல்லி தன்னுடைய மரணம் வரை தான் நிரபராதி அப்படின்னு தான் வாதிட்டு வந்தார். இப்போ மார்ட்டின் லூதர் கிங்களுடைய குடும்பத்தினர் உட்பட பலரும் ரே தனியாக செயல்படவில்லை அப்படின்னும், இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்குது அப்படின்னும் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வர்றாங்க. இந்த நிலையில தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கொல்லப்பட்டது தொடர்பான 2,30,000 பக்கங்களை ட்ரம்ப் அரசு வெளியிட்டிருக்குது. இந்த ஃபைல்களுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக உங்களுக்கு எழலாம். இந்த ஃபைல்களை வெளியிடுவதற்கு மார்ட்டின் லூதர் கிங்கனுடைய குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைல்களுடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய புலனாய்வு நிறுவனமான FBI மார்ட்டின் லூதர் கிங்கனுடைய தொலைபேசிகளை ஒட்டு கேட்பதுங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுருக்கு. அவருடைய ஹோட்டல் அறைகளில் மைக்ரோஃபோன்களை வைப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய தொடர் வேலையாக இருந்திருக்கு. உளவாளிகள் மூலமாக தகவல் சேகரிப்பது போன்ற பல்வேறு வழிகளில் தீவிரமான கண்காணிப்பில் கிங்கை வச்சுருந்தாங்க. இந்த ஃபைல்களில் கண்காணிப்பு பதிவுகள், அறிக்கைகள், குறிப்புகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கின்றன. FBI கிங்கோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய தகவல்களை, குறிப்பாக அவருடைய திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு அம்சங்களை தகவல்களாக சேகரிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த காலகட்டங்களில் அதுக்கான ஆர்வத்தை காட்டியிருக்காங்க. இது அவரை பொது வெளியில் இழிவுபடுத்தவும் அவரது நற்பெயரை கெடுக்கவும் பயன்படுத்தப்பட்டது. அப்போதைய FBI இயக்குனர் ஜே எட்கர் ஹூவர் அப்படிங்கிறவருடைய மேற்பார்வையில் தான் மார்ட்டின் லூதர் கிங் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டார்.
கிங்கை தற்கொலைக்கு தூண்டும் வகையில் மிரட்டல் கடிதங்களை FBI அனுப்பியதற்கான ஆதாரங்களும் இந்த ஃபைல்களில் இருப்பதாக சொல்லப்படுது. கிங் படுகொலைக்கு பிறகு FBIனுடைய விசாரணைகள் மற்றும் பிற விசாரணை அமைப்புகளுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பான தகவல்களும் கூட இந்த ஃபைல்ஸில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போ மார்ட்டின் லூதர் கிங்களுடைய குடும்பத்தினர் இந்த ஃபைல்களை முழுமையாக வெளியிடுவதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சரிபார்க்கப்படாத வதந்திகள், தவறான தகவல்கள் மார்ட்டின் லூதர் கிங்கின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகளை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க குடும்பத்தினருடைய அச்சமாக, கவலையாக இருக்கு. இதன் காரணமாகவே மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய மகன் மார்ட்டின் லூதர் கிங் 3, அதே போல மகள் பெர்னின்ஸ் கிங் ஆகியோர் ட்ரம்ப் அரசை கடுமையாக குற்றம் சாட்டி வர்றாங்க, கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க அந்த அரசாங்கத்தை.